வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூடியுள்ள தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனிப்புகளை வழங்கினார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்திருந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் திருமயம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சட்டத்துறை அமைச்சருமான எஸ் ரகுபதி சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஒன்றிய செயலாளர் சிதம்பரம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், கோவில் விழாக்குழுவினர், அறங்காவலர், துறை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருமழிசை துணைக்கோள் நகரத்தில் 350 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீமான் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என கூறினார். மதுரை சின்ன சொக்கிக்குளம் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் யங் இந்தியா அமைப்பு மற்றும் மதுரை மாநகராட்சி சார்பில் மாமதுரை விழா நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளருக்கு அழைப்பு விடுக்கும் நிகழ்வில் பங்கேற்ற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அறம், நேர்மை பற்றி பேச பாஜகவிற்கு என்ன தகுதி உள்ளது என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நம்முடைய நாடாளுமன்ற உரையை நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா தெரியும். செங்கோல் என்பது 2 விஷயத்தினுடைய குறியீடு. ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு, இன்னொன்று அறம் மற்றும் நேர்மையின் குறியீடு. அறம் மற்றும் நேர்மையை பேச பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் பண்பாட்டை உயர்வாக பேசிவிட்டு தமிழ்நாடு தேர்தல் முடிந்தவுடன் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ஒரிசாவில் போய் தமிழர்களை அவ்வளவு இழிவாக பேசினார். எனவே அதை பற்றி பேச, நேர்மையை பற்றி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருக்கோம். நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கோம். எனவே அதை மட்டும் விட்டுட்டு இன்னொன்று மட்டும் எடுத்துக்கிட்டு இவர்கள் பேசுறாங்க. அதுதான் அவருடைய பழக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் தமிழக முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி முதல் தங்கத்தேர் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பணிகள் முடிவுற்ற பின் தங்க ரதம் புறப்பாடு வழக்கம் போல் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் தூத்துக்குடியில் 3 திரையரங்குகளில் வெளியானது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்ட கமல் ரசிகர் மன்றம் சார்பில் மன்ற தலைவர் ஜவஹர் தலைமையில் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வர் ஷேக் மீரான் தலைமையில் உங்களால் முடியும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பேசினார். இதில் கல்லூரி பேராசிரியர், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுகவினர் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலிக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக கோரி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திராவிட கழகத்தின் சார்பில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய கோரி சென்னையிலிருந்து விழிப்புணர்வு பிரச்சார வாகன ஊர்தி பேரணி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு வழியாக வேலூர் மாவட்ட காட்பாடிக்கு வந்தது. இது குடியாத்தம் வழியாக பல்வேறு மாவட்டங்களை கடந்து வரும் 15ஆம் தேதி சேலத்தில் நிறைவு பெறுகிறது. தூத்துக்குடியில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பலத்த மழை பெய்தது. இதில் மட்டக்கடை, பொன்னகரம், 2ஆம் கேட் பகுதி, கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. முன்னதாக ஸ்ரீ கள்ளழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவில் தங்க கொடிமரத்திற்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் மாலை அணிவித்து தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் மதுபோதையில் தள்ளாடிய 2 குடிமகன்கள் பெரிய கட்டைகளை எடுத்துக்கொண்டு ரோட்டின் மத்தியில் நின்று ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பாதசாரிகளும் அச்சமடைந்தனர்.
இந்நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோ வைரலாக பரவி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மடப்புரம் கிராமத்தில் அமைந்துள்ள அகத்திய முனிவர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் உலக நன்மை வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற வேண்டியும் சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டது. யாகசாலை பூஜையிலிருந்து கடம் எடுத்துச் செல்லப்பட்ட புனித நீர் அகத்திய முனிவர் ஆலய கோபுர கழகத்தில் ஊற்றப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, கணபதி ஹோமத்துடன் 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த கச்சநகரம் செரநல்லூரில் அமைந்துள்ள செல்லி மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய விழாவில் வாஸ்து சாந்தியுடன் முதல் கால பூஜை பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு மற்றும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள ஸ்ரீ நொண்டி அய்யனார் கோயிலில் கும்பாபிஷேக விழாவையொட்டி மகா கணபதி, விரையா கருப்பர், முனீஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள நாமபுரீஸ்வரர் கோவிலில் ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தையொட்டி நடராஜமூர்த்திக்கு விபூதி, பால், தயிர், தேன், சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் உள்ள பாமா ருக்மணி சமேத கிருஷ்ணசுவாமி கோயிலில் வருடாபிஷேகத்தை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கார மண்டபத்தில் பாமா ருக்மணி ஆகியோருக்கு கிருஷ்ணசாமி திருமங்கல நான்பூட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விழாவில் பக்தர்களின் மீது அர்ச்சனை தூவப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்புலானி ஒன்றியம் ரகுநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத கிருஷ்ண பரமாத்மா ஆலயத்தில் ஆலய வருடாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண வைபவமானது இன்று சிறப்பாக நடைபெற்றது. அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பெருமானுக்கு ஆராதனை முடிந்து சிறப்பு அன்னதானமானது சிறப்பாக நிகழ்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த விளாங்குப்பம் கிராமத்தில் உள்ள காளியம்மன், புதூர் மாரியம்மன், கங்கையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கோபூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு காளியம்மன், கங்கையம்மன் மற்றும் புதூர் மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள ஆவி நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உதயநிதி துணை முதல்வராவதை பொதுமக்கள் விரும்புகிறார்கள் எனவும், துணை முதல்வராவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அனைத்து தகுதிகளும் உள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆவின் சார்ந்து இருக்கக்கூடிய கால்நடைகள் ஒரு சுமார் 25,000 மாடுகள் மட்டுமல்லாமல் எங்களுடைய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் இணைக்கப்படாத கால்நடைகளை கூட சங்கங்களில் இணைத்து அவர்களுக்கும் அது இன்சூரன்ஸ் திட்டத்தில் பயன்பெற செய்ய முடிவு செய்திருக்கின்றோம். அது 85% மானியத்தோடு கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை நம்ம அறிமுகம் செய்திருக்கின்றோம். எனவே நான் கால்நடை வளர்ப்பவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் அவர் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அன்போடு வைக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கால்நடை தீவனம் 20% புரதச்சத்துடன் நம்ம நியாயமான விலைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் ஆவின் அந்த ஃபீல்டு தான் விலை குறைந்ததாக உயர்ந்த தரத்தோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கால்நடை துறையும் நம்முடைய பால்வளத்துறையும் இணைந்து இன்றைக்கு கால்நடை விவசாயிகளுக்கு போதிய அறிவுரைகள், அதுபோன்று பல்வேறு அரசுடைய திட்டங்கள் போன்றவற்றை எடுத்துரைக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஐசி மூலமாக. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.